வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்ல 6வது லெசன் செகண்ட் வால்யூம் புக்ல இருக்கக்கூடிய 6வது லெசனுடைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி சம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லெசன் 6, லெசன் 7, லெசன் 8 இந்த 3 லெசன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். புரியுதா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் லெசன் 6ல இருக்கிற சம்ம நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ கொஸ்டின் 1 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, an object of 4 சென்டிமீட்டர் ஹைட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டினுடைய ஹைட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் அட் 6 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர். ஸோ ஒரு கான்கேவ் மிரர் இருக்கு. கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னா 1. சரியா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கான்கேவ் மிரர் இது வந்து நமக்கு தெரியும். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கான்கேவ் மிரர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வைக்கிறோம். இதனுடைய ஹைட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய ஃபோக்கல் லென்த்தை பற்றி கொடுத்துருக்காங்களான்னா எதுவுமே இல்லை. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றத மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டினுடைய ஹைட்டு 4 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் அட் 6 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர். ஸோ இதனுடைய ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ் அந்த மிரர்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு தெரியும் என்ன சிம்பிள் அப்படின்னு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். ஓகே, ஃபைண்ட் த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைண்ட் த பொசிஷன், ஹைட், மேக்னிஃபிகேஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ். ஸோ பொசிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது வி அப்படிங்கிற வேல்யூ என்ன அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இமேஜினுடைய ஹைட். புரியுதா? சொல்கிறேன் என்னன்ட்டு. கூடவே இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்னிஃபிகேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ கொஷின் என்னன்றது நல்லா தெளிவாக பாருங்கள். ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது. அந்த கான்கேவ் மிரர்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 24 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் எங்கேருந்து இந்த கான்கேவ் மிரர்லேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர். இதனுடைய ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அப்போது அந்த மிரருக்குள்ளே தெரியக்கூடிய அந்த இமேஜினுடைய நேச்சர் என்ன, மேக்னிஃபிகேஷன் என்ன, ஹைட் என்ன, பொசிஷன் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? நல்லா கவனிக்கணும். மிரரை பொறுத்தவரையிலும், ரே ஆப்டிக்ஸை பொறுத்தவரையிலும் ஆப்ஜெக்ட் அப்படின்னா யூ அப்படிங்கிற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இமேஜ் அப்படின்னா வி அப்படிங்கிற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அதே போல் இமேஜினுடைய ஹைட் அப்படின்னா ஹெச் டேஷ், ஆப்ஜெக்டினுடைய ஹைட் அப்படின்னா ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? குழப்பிக்க கூடாது. ஸோ ரே ஆப்டிக்ஸ் பொறுத்தவரை என்னது? ஆப்ஜெக்டினுடைய சிம்பிள் யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இமேஜினுடைய சிம்பிள் வின்னு எடுக்கணும். ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்னா ஹெச் டேஷ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஹெச். ஓகேவா? இது நம்ம எப்பவுமே தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். கவனிங்க. ஸோ அப்போ இதில் நம்ம சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணலை. புரியுதா? சைன் கன்வென்ஷன்றது என்ன? மிரருக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே நெகட்டிவ், ரைட் சைடு பூராமே பாசிட்டிவ்னு நம்ம எடுப்போம். கான்கேவ் மிரர், லென்ஸ் இந்த எல்லாமே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு நமக்கு சைன் கன்வென்ஷன் கிடையாது. ஹைட்டை பொறுத்தளவுக்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ். இப்போ இதில் பாருங்கள், ஆப்ஜெக்டினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? ஸோ யூஸிங் சைன் கன்வென்ஷன். ஸோ யூஸிங் சைன் கன்வென்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஹெச்சுக்கு 4 சென்டிமீட்டர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஆப்ஜெக்டை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா -6 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் கர்வ் எல்லாமே லெஃப்ட் தானே, ரேடியஸ் ஆஃப் இந்த பக்கம் தானே வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு -24 சென்டிமீட்டர். அடுத்தது ஸோ மீதி எல்லாமே நம்ம அப்படியே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி இந்த டேட்டா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். புரிஞ்சிருச்சா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஹெச் டேஷோட கண்டுபிடிக்கணும், மேக்னிஃபிகேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும், மிரர்னுடைய மேக்னிஃபிகேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நம்மக்கிட்ட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இந்த லெசனில் ஒன்று இருக்குது. ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் 2F அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. புரியுதா? நமக்கு ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? ஸோ ஆரோட வேல்யூ -24 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தேவை? ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 2 எழுதலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ அப்போ டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எஃப். எதுக்கு சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சா தான் இமேஜினுடைய டிஸ்டன்ஸே கண்டுபிடிக்க முடியும். ரைட், அதுக்கு தான். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு -12 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
புரியுதா? ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் என்னது, 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. இதுதான் மிரர் ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி தான் வியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 1/f-ஓட வேல்யூ என்னது, -12 இஸ் ஈக்குவல் டு 1/v நமக்கு தெரியாது, ப்ளஸ் 1/1 அப்படியே போட்டோம். யூவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, நம்ம சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன இருக்குது, -6. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும், -6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா. நமக்கு இந்த நெகட்டிவ் வேல்யூ தேவையில்லை, 1/v தான் நமக்கு வேணும். ஸோ இந்த டேட்டாவை அப்படியே இந்த பக்கம் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ 1/-12 ப்ளஸ் 1/6 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1/vன்னு எழுதலாமா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கே தெரியுமே, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன், 1/v ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 தான். ஸோ அப்போ மேலே என்ன ஆகிடும், -1 ப்ளஸ் 2ன்னு எழுதலாமா. ஏன்னா 6 2s are 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ மேலேயும் 2ஆல் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகிடும் ஃபைனலாக, அப்போ 1/12 அப்படின்னு எழுதலாமா, 1/12. அப்போ v ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 12 சென்டிமீட்டர். அப்போ இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, ஸோ 1/, இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்குது, வியோட வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ அப்போ விஏன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். அடுத்தது மேக்னிஃபிகேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. -v/uன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா h'/hன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. தியரி கான்செப்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு வியோட வேல்யூவும் தெரியும், யூவோட வேல்யூ தெரியும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வியோட வேல்யூ என்ன இருக்குது, 12. ஸோ -12 டிவைடட் பை யூவோட வேல்யூ என்ன இருக்குது, சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி கொஷனில் கொடுத்துருந்தாங்களே -6. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2. அப்போ m இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம், விஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன இருக்குது, h' நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. அப்போ m இஸ் ஈக்குவல் டு h'/h ஈக்குவல் டு, இதில் நமக்கு எம்மோட வேல்யூ இப்போ தான் தெரியும், 2 ஈக்குவல் டு h' எங்கே இருக்குது, h' அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா. டிவைட் பை ஹெச்சோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்குது, 4. அப்போ இது அப்படியே 2. அப்போ h' ஈக்குவல் டு என்ன ஆகிடும் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கடைசியாக ஒரு கொஷின் இருக்குது, நேச்சர் ஆஃப் த இமேஜ். அப்போ நமக்கு நல்லா தெரியும், எரெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக மிரரில் எரெக்ட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும், ரியல் இமேஜ் கிடைக்காது, விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். அப்போ எரெக்ட், விர்ச்சுவல் இமேஜ். அதே போல் இமேஜுடைய ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிற ஹைட்டு 4 சென்டிமீட்டர் தான். ஆனால் நமக்கு அந்த இமேஜ் எப்படி தெரிஞ்சிருக்கு, 8 சென்டிமீட்டர். அப்போ 2 மடங்கு அதிகம், 2 times greater than the ஆப்ஜெக்டினுடைய ஹைட். புரியுதா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு கான்செப்ட். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். 3 மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.